ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி சட்னி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வைக்கணும். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். இப்போ ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு உளுந்த பருப்பு சூடு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலை. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ எனக்கு உரப்பு ஒரு 4 காஞ்ச மிளகாய் தேவைப்படுது. அதனால் நான் இப்போ 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உரப்பு. நல்லா காஞ்ச மிளகாய் வதங்கணும். 4 பல் பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 4 வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் சிவப்பு நிறம் வர அளவுக்கு வதக்கணும். இது கூட கொஞ்சம் மல்லித்தலை புதினா போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை புதினாவும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும். இப்போ உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். இப்போ வதக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை ஆற வைக்கணும். இப்போ வதக்கினது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சி பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இப்போ தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதை தொட்டு சாப்பிட்லாம். சுவையான தக்காளி சட்னி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.